இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னா முட்டைக்கோசுங்க. இவ்வளோ முட்டைக்கோசு, இவ்வளோ காலிஃப்ளவருங்க. ஒரு 2 முட்டையோ 3 முட்டையோ உடச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம பார்க்கலாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு ஈஸிங்க, டக்குன்னு சும்மா கூட செஞ்சு கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு 2 கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா அதில் புழுவும் இருக்கும். அதுக்கு நம்ம சுடுதண்ணியில் போடுவோம் பார்த்தீங்களா, ஒரு கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுங்க. முட்டைக்கோசு நல்லா வணங்கட்டுங்க. நல்லா இருக்குங்க. நம்ம சும்மாவே சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் முட்டைக்கோசு இருக்கும். காலிஃப்ளவர் வாங்கலாம். முட்டைக்கோசு இப்படி சந்தைக்கு போனால் காலிஃப்ளவர் முட்டைக்கோசெல்லாம் வாங்குவீங்க. கூட 2 முட்டை தாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. முட்டைக்கோசு வணங்கியாச்சு, காலிஃப்ளவர் போட்டாச்சு. உங்களுக்கு நான் முட்டையிலே ஏகப்பட்ட ரெசிபி இருக்குதுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா இருக்குங்க. சிலவங்களாம் அப்படி செய்யவே மாட்டேங்கிறாங்க, செஞ்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நான் சரி நம்ம போட்டு காட்டலாம், அப்படியா செய்கிறாங்களான்னு பார்க்கலான்னு பார்க்குறேன். நான் செஞ்சு போடுறேன். உங்களுக்கு ஈஸியாக செய்வது எப்படின்னா, இந்த டயத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் மிளகாத்தூளுங்க, ரெண்டையும் போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் இதுக்கு காரம். அதான் உங்களுக்கு ஈஸியாக செய்வது எப்படி. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம் காலிஃப்ளவரை. முட்டைக்கோசை வணக்கிட்டு பாருங்க, வணங்கிட்டு இருக்குது, ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு ஈஸியாக சலுப்பாக இருந்தால் கூட டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. நீங்கள் இருந்தால் தூவிக்கோங்க, கொத்தமல்லி தழை இல்லைன்னா பரவாயில்லங்க, அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. தப்பு இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தால் போட்டுக்கோங்க. நமக்கு மாடி தோட்டத்தில் வந்திருக்குதுங்க, நமக்கு மாடி தோட்டத்தில் வந்திருக்குது. அதுவும் போல் கொத்தமல்லி தழை வந்து
எல்லா டிஷ்ஷுக்கும் போடலாங்க. குழம்புக்கு, பொரியலுக்கு, கிரேவிக்கு. அதனால் நான் போட்டுக்கிறேங்க. எங்களுக்கு இல்லை, நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னா பரவாயில்லைங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து சர்வ் பண்ணாங்க. முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. வணக்கம்.